அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாங் ப்ரெஸ் பங்கு 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 மொட்டை மாடி மொட்டை மாடி மொட்டை மாடி. ஓ மை காட் பாருங்க, இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணி இப்படி பேக் அப்படி தள்ளிட்டு போட்டோம்னா ஸ்போர்ட் மோடுங்க. பிக்கப் பயங்கரமாக இருக்குங்க பாருங்க. ஸ்போர்ட் மோடில் தளபதி பாட்டு போட்டால் தலை பாட்டு போட்டே ஆகணும். துணிவு இன்னைக்கு என்ன கார் ரிவ்யூ பார்க்க போகிறோன்னா ஸ்கோடா சூப்பர் டாப் மாடல் எல்என்கேன்னு சொல்லுவாங்க. சடனில் இருக்க லவ்வே தனி கைஸ். அந்த ஷேப் இருக்குது பார்த்தீங்களா. ஆக்சுவலாக நான் ஒரு செடான் ஃபேன், வெறித்தனமான ஃபேன். இந்த பேக் பாருங்கள், அந்த லைட்ஸு, சைட் வியூவு நல்லா லென்த்து கைஸ். கார் நல்லா ஃப்ரண்ட் பேனட்டு பாப்பா. இன்றைக்கி ஒரு ரைட் ரிவ்யூ. ஆக்சுவலி இது வந்து ஃப்ரெண்டு காரு கைஸ். துணிவு கிளாஸ் ஓகே ரைட். என்ன மாடல்னா 2017 மாடல் டீசல் வேரியண்ட் டாப் மாடல். அந்த எல்என்கேன்னு சொல்லுவாங்க. இதோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் நான் பேச போகிறதில்ல, அதெல்லாம் வந்து நான் சைடில் போடுறேன். ஏன்னா இப்போ டீசல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ வரதெல்லாம் இது வந்து BS4 மாடல். BS6 வந்து பெட்ரோல் தான் இருக்குது. இது வாங்கும்போது ரேட் வந்து கரெக்டாக 40 lakhs வந்ததுங்க. இப்போ இது வந்து 40 lakhs பட்ஜெட்டுக்கு பெஸ்ட்டு கார். இதோடைய டிரைவிங் ப்ளஷர் மோஸ்ட்டாக எனக்கு டிரைவிங் தான். டிரைவிங் ப்ளஷர் எப்படி இருக்குது, என்ன இருக்குது, ஸ்பெசிஃபிகேஷன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா. ஃப்ரண்ட் வியூ இதுதான் மெயின். இப்போ உங்களுக்கு ஒரு 40 lakhs பட்ஜெட் இருக்குன்னா இது நம்ம வாங்கலாமான்னு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும் பார்த்தீங்களா. அதை கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். நான் ப்ரைஸ்லாம் ஆவரேஜாக தான் சொல்கிறேன். ஒரு 40 lakhs சொல்கிறது வந்து 2017 நீங்கள் பக்கத்தில் இருக்க ஷோரூமில் போய் அங்கே எக்ஸிக்யூட்டிவ்லாம் பார்த்து கேட்டிங்கன்னா அவங்க டீட்டெயில்டாக சொல்லிவிடுவாங்க. ஓகேங்களா. ஏன்னா இதுவே டீசல் வேரியண்ட்டு. டீசல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்களாம். பெட்ரோல் தான் இருக்கும். பெட்ரோலில் 2 வேரியண்ட்டு, ஸ்போர்ட் ஒரு மாடல் இருக்கும், அப்புறம் LNK. பூட் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். கைஸ் பூட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸ்பேஸ் பாருங்கள் கைஸ். ஸ்பேஸ் பயங்கரமாக இருக்குது கைஸ். எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய ட்ராலி 2 ஈஸியாக வைக்கலாம். ஓகேங்களா. எனக்கு தெரிஞ்சு 600 லிட்டர்ஸ்னு சொன்னால் சைடில் போடுறேன் இந்த டீட்டெயில்ஸ்லாம். ஓகேங்களா. அவ்வளோதான். க்ளோஸ் பண்ணலாம். டச் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக் க்ளோஸ்டு. அவ்வளோதான் கைஸ். இன்டீரியர் பார்ப்போம். ஓ மை காட் பாருங்க கைஸ். இன்டீரியர் இதுதான் ஆக்சுவலி டாப் மாடல். ஆக்சுவலி இதில் வந்து வென்டிலேட்டர் ஷீட் இருக்குது. என்ன சொல்லலாம், நம்ம குழு ஷீட்டுன்னு சொல்லலாமா, ஜில் ஷீட்னு சொல்லலாம். நான் அப்படி தான் சொல்லுவேன். ஓகேங்களா. இன்டீரியர் ஓகேங்களா. பேக் பார்க்கலாம். பேக் கைஸ் ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு நான் உட்காந்து காட்டுறேன். ஸ்பேஸ் பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்களா. ஆக்சுவலி நான் வந்து 6 feet டால் கைஸ். நான் எனக்கு செம்ம கம்ஃபர்ட். இங்கே பாருங்கள் எங்கள் லெக் ஸ்பேஸு. இவ்வளோ நான் ஃபுல்லாக நீட்டிருக்கேன். எனக்கு எந்த கார்லையுமே இடிக்கும் பயங்கரமாக. இதில் பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு. முட்டியெல்லாம் வாய்ப்பே இல்லை. நானாக போய் இடிச்சுக்கிட்டா தான் உண்டு. இங்கே பாருங்கள். ஏன்னா நான் ரொம்ப டால், எனக்கு ரொம்ப கம்மி. அதான் லென்த்து நல்ல லென்த்து கைஸ் காரு. ஓகே கைஸ். ஓகே நம்ம அந்த டிரைவிங் போவோம், ரைட் போவோம், டெஸ்ட் ட்ரைவ் போவாங்க, போகலாம். அவ்வளோதானே புஷா. நீ செமையாக எடுப்புன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா ஃபுட்டு பார்த்து போகலாமா. ஓகே கைஸ். இப்போ நம்ம வந்து டிரைவர் ஷீட்டில் உட்காந்து வந்து டிரைவர் ஷீட் போய்ட்டு டிரைவிங் அதை நான் உங்கள் உள்ள இன்டீரியர் அந்த ஸ்பெசிஃபிகேஷன்லாம் காட்டி டிரைவிங் போகலாம் நம்ம. ஓகேங்களா. ஷீட்ஸ் எல்லாமே ஹைட்ராலிக் கைஸ். பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வருது பார்த்தீங்களா. இப்படி ப்ரெஸ் பண்ணால் அப்படி. அதே மாதிரி ஃப்ரண்ட் பேக் வந்து இப்படி பேக்கில் இருக்குது. அப்படி ப்ரெஸ் பண்ணால் ஃப்ரண்ட்டு. அவ்வளோதான் கைஸ். ஓகேங்களா. அது ப்ரெஸ் இது பண்ணால் ஃப்ரண்ட்டு, இது பண்ணால் லாங்கு. இது வந்து இந்த ஷீட்ஸு ஃப்ரண்ட்டு, இது வந்து இந்த. ஓகேங்களா. இது வந்து என்னன்னு தெரியல. மேபி அந்த மெமரி மாதிரி செட் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். இந்த ஹைட்டு அந்த பொசிஷன்லாம் வச்சு. கைஸ் இங்கே பாருங்கள் இன்டீரியர். உட்காரலாமா. ஓகே கைஸ். உட்காந்தோன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் நம்ம, என்ன விஷயம், ஆட்டோமொபைல் இன்ஜினியர் ஷீட் பெல்ட் தான் போடணும் கைஸ். உட்காந்தோடனே ஃபஸ்ட்டு கீஸு இங்கே வச்சுருங்க. அது வைக்க ஒரு இடம் இருக்குது. ஷீட் பெல்ட்டை போட்டுருங்க. ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் உள்ளே உட்காந்தோடனே ஷீட் பெல்ட். அவ்வளோதான் கைஸ். இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணலாமா. ஸ்டார்ட் பண்ணிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேனே உங்களுக்கு. ஓகேங்களா. பார்க்கிங்கில் இருக்குது. பிரேக்கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது இருக்குங்க சைடில், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா
லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் ஆன் ஆயிடுச்சு கைஸ். சன்ரூஃப் நான் சொல்ல மறந்துட்டேன் கைஸ். இங்கே பாருங்க ஓகேங்களா, உங்களுக்கு தான் இது சன்ரூஃப், எனக்கு இது மொட்டை மாடி. இங்கே ப்ரெஸ் பண்ணோன்னா வாவ் பங்கு 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 மொட்டை மாடி மொட்டை மாடி மொட்டை மாடி மொட்டை மாடி மொட்டை மாடி நல்லா இருக்கு கைஸ் சன்ரூஃப். இப்போ வெயில் நம்ம நல்ல கிளைமேட் இருந்தால் அவ்வளோதான், ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணால் க்ளோஸ்டு வேறு லெவல். அவ்வளோதான் கைஸ் சன்ரூஃப் சொல்லிட்டேன். சன்ரூஃப் மறந்துட்டேன் நான் கைஸ். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பாருங்கள் என்னென்ன இருக்குன்ட்டு. ஸ்பீடு மேக்ஸிமம் வந்து 260 இருக்குங்க. வென்டிலேட்டர் ஷீட்ஸ் இருக்குது கைஸ். அதாவது இங்கே பாருங்கள், இங்கே கவுட்டர் ஷீட் ஃபுல்லாக ஹோல்ஸாக இருக்கும். ஆன் பண்ணால் அது ஃபுல்லாக ஏசி வரும். அதுக்கு வந்து இந்த பட்டன் கைஸ் ப்ரெஸ். இது ஆக்சுவலாக 2 பேருக்கு தான் இருக்கும், டிரைவர் சீட் அண்ட் பேசஞ்சர் சைடு. இல்லை இந்த பட்டன் தான் கைஸ் பார்த்தீங்களா, இதை ப்ரெஸ் பண்ணால் அவ்வளோதான் வென்டிலேட்டர் ஷீட்ஸ். தம்பி உட்காந்துருக்கான், அவனுக்கு போட்டோன்னா பேசஞ்சர் சைஸுக்கு வருதா வரும். 1 hour டைம் எடுக்கும், வரும். ஓகேவா, வேறு லெவல். ஆக்சுவலி ஸ்பீக்கர் என்ன ஸ்பீக்கர் அது கைஸ், ஸ்பீக்கர்ஸ் வந்து ஸ்கேண்டன் ஸ்பீக்கர்ஸ் பயங்கரமாக இருக்குது. நான் வைக்கிறது வந்து ஒரு 25% தான், அதுக்கே பயங்கரமாக இருக்கு கைஸ். சவுண்டு வேற மாதிரி. தளபதி பாட்டு போட்டால் தலை பாட்டு போட்டே ஆகணும். துணிவு சாங் போடுவோம். இது வந்து நான் ஒரு 20% தான் வைக்கிறேன், ஒரு 100%ல 20 தான் வைக்கிறதே பயங்கரமாக இருக்கு. வந்து க்ளோ பாக்ஸு இதுக்கு டச் பண்ணால் ஹைட்ராலிக் மாதிரி. ஓகேங்களா, க்ளோ பாக்ஸு அது ஒரு டீசெண்டான ஸ்பேஸ் தான். ஓகேங்களா, அதை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவோம். கீர் இந்த இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் உங்களுக்கு. மற்றபடி எல்லாம் நார்மல் காரில் இருக்க அந்த இது தான். என்ன இங்கே ஆட்டோமேட்டிக், இது லைட்னிங்கு, இண்டிகேட்டர்ஸ்லாம் இங்கே. ஓகேங்களா, க்ரூஸ் கண்ட்ரோலு டாப் மாடல்ன்றதால உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகிடுங்க, க்ரூஸ் கண்ட்ரோல் எல்லாமே. ஓகேங்களா, இங்கே வந்து என்ன இருக்குன்னா இதுதாங்க அந்த டிரைவிங் மெனு. இப்போ வந்து ஆக்சுவலாக என்ன இருக்குன்னா பார்க்கிங்கை ப்ரெஸ் பண்ணியிருக்கேன், அப்புறம் இதில் பார்க்கிங் போட்டிருக்கேன். இதில் ஆக்சுவலாக 3 மோட் இருக்குங்க. இது இங்கே ப்ரெஸ் பண்ணிவிட்டு வந்தோன்னா இப்போ வந்து ரிவர்ஸில் இருக்குங்க. ஓகேங்களா, ரிவர்ஸ் அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இன்னொரு கீழே வந்தோன்னா நியூட்ரல், அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே வந்தால் டிரைவிங் மோடுங்க. டிரைவிங்கில் ஆக்சுவலி 3 மோட் இருக்குங்க. காட்டுற பாருங்க, இந்த மோடு வந்து கைஸ் 3 மோட் பேஸ். எக்கனாமி, நார்மல், ஸ்போர்ட்டு. எக்கனாமியில் வந்து உங்களுக்கு மைலேஜ் நல்லா தரும், ரொம்ப ஸ்பீடாக போகாது, நார்மலாக இருக்கும். நார்மல் வந்து உங்கள் நார்மல் கார்ஸில் ஓட்டுவீங்கள்ல அந்த மாதிரி ஒரு டீசெண்டான இது இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்போர்ட்னா கொஞ்சம் ஸ்பீடாக போகும் அந்த ஸ்போர்ட் டைப்பில். ஓகேங்களா, நம்ம ஓட்டி பார்க்கலாங்க. பார்க்கிங் இருக்குது. இப்போ S1னா நான் ஸ்போர்ட் மோடில் வச்சுருக்கேன். இப்போ திரும்ப நான் மோடை ப்ரெஸ் பண்ணேன்னா அங்கே பாருங்கள் ஸ்போர்ட்டில் இருக்குங்களா. இப்போ நார்மல் வச்சுன்னா D1 வருங்க. D1 மீன்ஸ் டிரைவ். அவ்வளோதான், போகலாங்களா. ஓகே கேஸ், மெயின் ரோடு வந்தாச்சு. இது ஆக்சுவலி கொஞ்சம் வில்லேஜ் ரோடு மட்டும் தான். அங்கேயும் ஓட்டிட்டு நான் உங்களுக்கு மெயின் ரோட்லேயும் போயிட்டு நான் உங்களுக்கு டிரைவ் மோட், ஸ்போர்ட் மோடு எல்லாமே இது பண்ணி காட்டுறேன். ஆனால் ஸ்பீடெல்லாம் ஓட்ட மாட்டேன், மேக்ஸிமம் 60 to 80 தாங்க. ஓகே கேஸ், ரோடு வந்தாச்சு கைஸ். செம்ம ஸ்மூத்தாக இருக்குது காரு. அந்த 40 lakhs ஒர்த்துங்க இது. இப்போ என் பட்ஜெட் வந்து 40 lakhs இருந்தால் நான் கண்டிப்பாக வாங்கிடுவேன். அப்புறம் நீங்கள் சர்வீஸ்லாம் கேட்பீங்க. சர்வீஸில் நான் வந்து ஓனர் வந்து ஃப்ரெண்டு தான். சர்வீஸ் கேட்கும் போது இப்போ ஆயில் சர்வீஸ் மட்டும் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு வந்து 25,000ங்க. ஏதாவது உங்களுக்கு வேலை இருந்ததுன்னா அப்படி அந்த மாதிரி ஏதாவது மாற்றணும், அந்த ஷூ பிரேக் சம்திங்லாம் சொல்கிறாங்களே, பிரேக் ஷூ சம்திங்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேலை இருந்தால் ஒரு 50,000 வருதுடா அப்படின்னா. இதெல்லாம் இந்த பட்ஜெட்டில் வாங்குறதெல்லாம் இதெல்லாம் டீசெண்டான ரேட் தாங்க. இன்னொரு சொன்னாங்க கைஸ், இது வந்து ஸ்கோடா சூப்பர்ப் வந்து இதுதான் அந்த ஸ்கோடாலே வந்து ஃப்ளாக்ஷிப் காருன்னு சொல்லுவாங்களா குளோபல் வைஸில். ஆக்சுவலாக இது வந்து அவன் எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னான் ஃப்ரெண்டு. ஃப்ளாக்ஷிப்னா என்னன்னா இது பெஸ்ட்டு, ஸ்கோடாலே இது தான் பெஸ்ட்டுன்ற மாதிரி. ஸ்பேஸ்லேயும் சரி, லக்ஸுரியிலையும் சரி, இல்லை எல்லாத்துலேயுமே ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் எல்லாத்துலேயுமே இது தான் பெஸ்ட்டு. மேபி நான் ராங்காக கூட இருக்கலாம்,
அவன் சொன்னது அது, அவன் சொன்னதை நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், அவ்வளோதான். ஆனால் இது டீசல் வேரியண்ட் வந்து ஸ்டாப்டு. இப்போ வந்து பெட்ரோல் தான் இருக்குது. BS6 ஆக்சுவலி இது வந்து BS4ல டீசல் 2017 மாடல், டாப் மாடல். அந்த LNK, லாரின் அண்ட் கிளமெண்ட் சம்திங் சொல்கிறாங்க, மேபி ப்ரொனவுன்ஸ் தப்பாக இருக்கலாம். LNK அப்படின்னு வச்சுங்களேன், ஆட்டோமேட்டிக் டாப் மாடல். இப்போ வந்து பெட்ரோல் வேரியன்ட்ஸ் தான் வருதுங்க BS6ல். ஓகேங்களா? ஓகே கைஸ், கொஞ்சம் ஃப்ரீ ரோடுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து டிரைவில் இருக்குது. இப்போ ஸ்போர்ட் மோட் காட்டி நான் உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணி இப்படி பேக் அப்படி தள்ளிட்டு விட்டுனா ஸ்போர்ட் மோடுங்க. இப்போ ஸ்பீட் பிக்கப் பாருங்கள். அவ்வளோதான் கைஸ். நான் நைட்டியுமே இதே இப்போ செம்மையாக இருக்குது கைஸ். ரோட்டை கிஷோர் பிக்கப் பயங்கரமாக இருக்குங்க பாருங்கள். ஸ்போர்ட் மோடில் சூப்பர் கைஸ். நான் ஓட்டுறேன்னா இது வீடியோ பர்பஸ்க்காக ஓட்டுறேன். இந்த ரோடு எனக்கு ஃபுல்லாக தெரியும், அதனால தான். ஓகே, அவ்வளோதான். 80 அந்த ரேஞ்சில் தான். இதுக்கு மேலே நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், நானும் ஓட்ட மாட்டேன். லக்ஸுரி உள்ள என்ட்ரி ஆகணும்னா இதெல்லாம் செம்ம காருங்க. அது வேற லெவல் கம்ஃபர்ட். உங்களுக்கு டயர்ட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது காரு, அவ்வளோதான் கைஸ். இன்னொன்று, இது நான் வந்து டெக்னிக்கல் பர்சன் கிடையாது கைஸ். டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பண்ணோன்னா அவங்க நிறைய யூடியூப் சேனல்ஸ் எனக்கு ரொம்ப ஃபேவரட் இருக்காங்க. நிறைய பேர் திருப்பூர் மோகன்னா இருக்காங்க, மோட்டோ வகன் இருக்காங்க, அப்புறம் பிர்லாஸ் பார்வை. இது 3மே என்னுடைய ஃபேவரட்டுங்க. இன்னும் நிறைய இருக்காங்க. ஆனால் எனக்கு நான் வந்து பார்த்ததில் வந்து ஏதாவது டவுட்ஸ் தான் நான் ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து மோட்டோ வகன், பிர்லாஸ் பார்வை, திருப்பூர் மோகன். உங்களுக்கு டெக்னிக்கலாக பார்க்கணும், ஸ்பெசிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு க்ளீனாக A to Z தெரியணும்னா அவங்க வீடியோஸ் பாருங்கள் கைஸ். அவங்க வீடியோஸ் சேனல்ஸும் நான் கீழே வேணால் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். எந்த வந்து ஒரு பீப்புள் இருக்காங்க, ஒரு ஃபஸ்ட் டைம் கார் வாங்குறாங்களோ, ஒரு 5 lakhs இருக்குது, 10 lakhs இருக்குது, 15 இருக்குது, எவ்வளோ பட்ஜெட்ஸ் இருக்கோ அந்த பட்ஜெட்டுக்கு எந்த கார் வாங்கலாம்னு எல்லோரும் கன்ஃபியூஸ் ஆவாங்க. நாங்களும் எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அவங்க ஷோரூமாக போய் பார்க்கணும். உங்களுக்கு சரி இந்த லேக்ஸ்க்கு இந்த பட்ஜெட்டுக்கு இந்த காரில் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு என்ன தோணுதோ என்னோட ஜென்யூனாக நான் சொல்லிடுறேன், அவ்வளோதான். இப்போ 40 lakhs பட்ஜெட்டுங்க இந்த காருங்க. ஆனால் எனக்கு ப்ரைஸ் வந்து நான் ஆவரேஜாக தான் சொல்கிறேன். உங்களுக்கு கரெக்டான ப்ரைஸ் வேணுன்னா பக்கத்தில் இருக்கிற ஷோரூம்லாம் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் அந்த ஆன் ரோட் ப்ரைஸு இல்லை இன்டர்நெட்டில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி நீங்கள் பார்த்துங்க. அதை என்ன கிளைம் பண்ணாதீங்க, ஓகேங்களா? கம்ஃபர்ட் ப்ளஸ் கொடுக்குற காசுக்கு ஒர்த்து கைஸ். 42 lakhsக்குலாம் செம்ம ஒர்த்து. இது பர்ஃபார்மன்ஸ், இந்த டிரைவிங்லாம் பிடிக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிடிக்கும். லக்ஸுரி கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஒரு ஃபேமிலியோட போனாலும் அந்த கம்ஃபர்ட் இருக்கும். ப்ளஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் தெரிக்க விடுது. நான் பயங்கரமாக விட்டா ப்ரெஸ் பண்ணோன்னா ஸ்போர்ட் மோடில் வேறு லெவல். ஆனால் அதுக்கு இப்போ மைலேஜ் வந்து ட்ராப் ஆகும், ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல கார் ரிவ்யூவோட கண்டிப்பாக முடிஞ்சு என்னால் தெரிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகே, எந்த கார் வேணாலும் சொல்லுங்கள், நான் அது வந்து உங்களுக்கு ஒரு டிரைவிங் ரிவ்யூ மாதிரி போடுறேன். அந்த பர்ஃபார்மன்ஸில் எப்படி இருக்குது, எந்த பட்ஜெட்டில் வேணும், எந்த கார் வேணும், எந்த பிராண்ட் வேணும் சொல்லுங்கள். நம்ம முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி நான் பிடிச்சி நான் உங்களுக்கு ஒரு டிரைவிங் ரிவ்யூ மாதிரி அது பர்ஃபார்மன்ஸில் எப்படி இருக்குன்னு டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு எஸ்டேட் பண்ணாதீங்க, தைரியமாக கேளுங்க. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருந்தாலும் பாசிட்டிவ் இருந்தாலும் சொல்லி ஏதாவது தப்பாக இருந்தாலும் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக கரெக்ட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேங்க. See you in the next videos. Bye bye.